எருவு மாடுகளே இன்னைக்குதான் ஏமா எருவு மாடுகளுடைய வாழை ஒண்ணு பாண்டி வாயிலே அடிச்சிருக்கோம். இதனாலதான் எருவு மாடுன்னு திட்டுறாங்க, தெரிஞ்சுக்காங்க மக்களே. என்ன ஆரம் அடித்தாலும் குறுக்க வளைச்சிட்டு போது வருங்க டைனோசர் மாதிரி. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸ், நல்லா இருக்குல்லப்பா. உடஞ்சிருக்கு. உண்மையிலே இல்லை கார் போகுமா? இதுக்கு வாட்டி கூட்டிட்டு வந்துருக்கீங்க நம்மள. எல்லாம் ஒத்தேடி பாதையா இருக்கு. பாருங்க சாஸ்தா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கடந்த எங்களை வாங்க பக்கத்துல தான் போய் குளிக்க போகணும்னு இந்த டீம் அள்ளிட்டு வந்துட்டாங்க. ஐயோ ஸ்பீட் பிரேக், உங்களை பார்த்தால ஸ்பீட் பிரேக்க மறந்துட்டேன், சாரி. பாருங்க இதுதான் சாஸ்தா கோயில். இதுக்குள்ள போடுவாங்க ஐயா. இங்க வந்து ஒரு பஸ்ஸோ வேனோ வந்து எங்களை ஏற்றிட்டு போகிறாங்க. அதனால சாய்வா நிக்கிறாங்க பிள்ளைகள்லாம். விழுதுகளா இல்லனே, நாளமரம் இது விழுந்த மாதிரி இருக்கறாங்க. இப்படிதான் ஊரை ஏமாத்திட்டு இருக்கா வக்கீல்னு சொல்லி. பாருங்க பாண்டியனை எப்படி மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்கா பாருங்க. பொள்ளாச்சி பாருங்க இந்த வேலைல பாருங்க. நம்ம துண்டு போட்டு சீட் தம்பி. ஹாய் குளிக்க போறோம். அங்க பின்னாடி ஹாய் ஹாய். ஏ யானை, மத யானை, எல்லா யானையும் எல்லா யானையும் நம்ம. இது வந்து ஒட்டேசிங்க இல்ல பேர் வச்சிட்டு இருக்கோமா? அங்க அங்க எடுங்க மஞ்சள் போட்டோ பாருங்க. அந்த இது யாரு? அந்த காட்ட இருக்கு. இது வந்து நானு. இதான் நானு. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, டிரைவர் நம்மளையா தெரியாது. அந்த சிமியன் ஊர் வந்துருமா கொஞ்சம் தூரத்தில். இங்கே எப்படி படுத்து கிடக்காங்க பசங்களாம், நல்லா ஜாலியா வராங்கயா. இந்த இருக்கிற எப்படி வராங்க பாரு. இதோட அங்க நல்லா இருக்குங்க.
ஸ்டாம்பு தான் செக் பண்ணுறாங்க. ஐபோன் உள்ள கேட்கலாம் உள்ள கிளியரா இருக்குமா இது கூட்டம் இல்லக்கா என் காலை எப்படி மீன் கடிக்குதுன்னு பாருங்க. எப்படி ஆட்டாத கடிக்கட்டும். உங்களுக்கு ஒண்ணும் செய்யலையா திருப்பி எண்ட காட்டு. மழை வரப்போகுது, சீக்கிரம் போங்க. அவ்வளோதானே, வேற யாரும் வராங்களா? தம்பி இப்போ 0.5 சாஸ்தா ஜாக்கப் பயங்கரமான கலர் ஆஃப் ரோட்